God is great. Friends, இது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா இது CR4 இன்ஜின் இந்த வண்டி 2017 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சி ரிலீஸ் பேரிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதேமாதிரி இது கிளச்சி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த கிளச்சி ரிலீஸ் பேரிங் போன நாய்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட கிளச்சி ரிலீஸ் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி ரிலீஸ் பேரிங் தான் வரும். அதாவது ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷரில் வேலை செய்கிற உங்களுக்கு கியர் பாக்ஸ் உள்ளே இருக்கிற அந்த ரிலீஸ் பேரிங் கிடையாது. இந்த ரிலீஸ் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி ரிலீஸ் பேரிங் தான். இந்த ரிலீஸ் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ரிகேட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ளே ஃபிட் பண்ணும்போதே உங்களுக்கு போடுற கிரீஸ் தான். அப்புறம் இப்போ இது மழை தண்ணியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரீஸ் உங்களுக்கு சுத்தமாக மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேரிங் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். எப்போ உங்களுக்கு கிளச்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெடல் உங்களுக்கு உள்ளே போய் மாட்டிக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஃபால்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அதாவது நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளச்சில் லைட்டாக உங்களுக்கு மிதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கீச்சின்னு கத்தும். அப்போ நான் என்ன சவுண்டுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த சவுண்டு கேட்கும். அந்த நாய்ஸ் கேட்கும் போதே நீங்கள் வண்டியை நீங்கள் நிறுத்திட்டு உங்கள் மெக்கானிக்கிட்ட போய் நீங்கள் கிளச்சி ரிலீஸ் பேரிங்க மாற்றிக்கலாம். அப்படி நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் அதையும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக சில பேர் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிடும். இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கியர் வந்து எந்த ஒரு கியரை என்கேஜ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு கிளச்சி ஆப்ரேட் ஆனால் தான் உங்களுக்கு கியர் என்கேஜ் ஆகும். அந்த கிளச்சி அழுத்துற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் பேரிங் உடஞ்சி போகும்போது உங்களுக்கு அதோட இடம் அதிகமாகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே கிளச்சி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த டைம் மட்டும் கியர் விடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கியர் விடாது. இப்போ இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கியர் என்கேஜ் ஆகல. இப்போ இந்த வண்டி இப்படி தான், இதுதான் ப்ராப்ளம் இந்த வண்டி. இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் இந்த வண்டி இப்போ இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு கிளச்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த வண்டியோ சரி, ஹைட்ராலிக் கிளச்சி ரிலீஸ் பேரிங் இருக்கிற வண்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிளச்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ நான் வண்டி எப்படி தான் எடுத்துன்னு வருது? ஒரு பக்கத்தில் ஒரு யாருமே இல்லாத இடத்துல நான் நிற்கும் போது அந்த வண்டி அங்கேருந்து நான் மூவ் பண்ணணும். அதேமாதிரி வண்டி பக்கத்தில் இருக்கிற நியர்பை எதனா ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துன்னு போனோம் அப்படின்னா நான் எப்படி வண்டியை மூவ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கியர் என்கேஜ் பண்ணிங்க, ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிங்க. அப்படியே நீங்கள் கியர்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கியர்லேயே ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே வண்டி உங்களுக்கு ஜம்ப் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படியே நீங்கள் வண்டி மூவ் பண்ணும்போது அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே வண்டி போவோம். அந்த ஸ்பீட்லேயே நீங்கள் நியர்பை மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் மூலமாக எடுத்துன்னு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் இல்லாத இடத்துல தான் பண்ண முடியும். டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இண்டிகா CR4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து 2 சென்சார் வரும். ஒரு டெம்பரேச்சர் மீட்டரில் காட்டுற சென்சார் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஆப்ரேட்டிங் சென்சார் வரும். இப்போ ரெண்டுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா EGR வேக்கம் மாடுலேட்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ராடோட கேபிளும் உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் சென்சாரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணி இந்த கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீலில் உங்களுக்கு ட்ரை ஷாஃப்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ட்ரை ஷாஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிக்கல் அசம்பிளியே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ட்ரை ஷாஃப்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகா CR4 வந்து பார்த்தீங்கன்னா நான் கியர் பாக்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கிளச்சி டிஸ்கை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கிளச் பிளேட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரிலீஸ் பேரிங் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு மெல்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு தண்ணியில் போகிறது தான். கியர் பாக்ஸ் வரைக்கும் நீங்கள் தண்ணியில் போகும்போது திருப்பி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி ஏறிச்சுன்னா இந்த உங்களுக்கு இது ஆர்டினரி பேரிங் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரி சிலிண்டர் கிடையாது. ஆர்டினரி பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஏறிச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃபோர்க்கு புஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபோர்க்கு புஷ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க்கை நான் க்ளீன் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து இந்த வண்டியில் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் உழலைன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸோட செலக்டர் தான் எனக்கு க்ளீன் பண்ணோம். இப்போ நான் இந்த செலக்டரை நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகா CR4 கிளச் பிளேட்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பழைய பிளேட்டு கவர் சிம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஏறுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போகிறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் அண்ட் டேர்னாலே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி போயிடும். இப்போ நான் உங்களுக்கு கிளச் பிளேட்டை காட்டுறேன். கிளச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளச் ஃபேஸிங்கில் அந்த லைன் இருக்கிற வரைக்கும் தான் போடலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனே தேஞ்சு உங்களுக்கு ரிவிட்டே தேஞ்சிற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சி ஃபுல்லாக ஸ்லிப் ஆகும். அதேமாதிரி கிளச்சி ஹீட் ஆகும். கிளச்சி இன்னும் ஹீட் ஆக இன்னும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லிப் ஆகும். மைலேஜே உங்களுக்கு வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங் தான் கம்ப்ளைண்ட். இப்போ இந்த ரிலீஸ் பேரிங் உடஞ்சதுனால தான் இப்போ நம்ம இந்த கிளச் பிளேட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த ரிலீஸ் பேரிங் இதுதான் கம்பெனியோட கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டு கவர் சிம்பிள் ரிலீஸ் பேரிங் மூணுமே சேர்ந்து தான் வரும். உங்களுக்கு கவர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் டாட்டா தான் வாங்கியிருக்கேன். அதேமாதிரி கிளச் பிளேட்டாக நான் உங்களுக்கு டாட்டா தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மூணுமே சேர்ந்து இது ஒரு கிட்டாக தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது மூணத்தோட ரேட்டு பாருங்கள். அதேமாதிரி இதோட பார்ட் நம்பரும் இதுதான்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகா CR4ஓட உங்களுக்கு பார்ட் நம்பரில் வர கிளச் பிளேட் கவர் அசம்பிள் ரிலீஸ் பெரிங்க. இப்போ இது கூடவே அடிஷனலாக என்ன மாற்றுறீங்கன்னா கிளச்சி கேபிளை நான் மாற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து கிளச்சி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடலுக்கு வந்து மாறும், கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கேபிளோட பார்ட் நம்பரு. எப்போவுமே கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டராக ஒரு பிளாஸ்டிக் ஒன்று வரும், ஏன்னா உங்களுக்கு சின்ன சேர்ஸில் உங்களுக்கு லாக் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த பிளாஸ்டிக் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கேபிளோட பார்ட் நம்பர் ரேட்டு பாருங்கள். கிளச் ஒர்க் எப்போ பண்ணும்போது இந்த கேபிளை மாற்றுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிளும் மாற்றும் போது அந்த கிளச்சோட ஓவரால் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க்கு புஷ், எப்போவுமே ஃபோர்க்கு புஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக போடுங்க. ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் இருக்கும், அதேமாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், சின்னதாக இருக்கும். உங்களுக்கு லோக்கல் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கலரில் இருக்கும். அதனால் இது கலர் கோடு கரெக்டாக நீங்கள் பார்த்து போடுங்க. இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஃபோர்க்கோட டைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போட்டிங்கன்னா ஃபோர்க்கோட டைட்லாம் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கிளச் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கியர் பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறேன். கிளச் பிளேட்டை எப்போ ஃபிட் பண்ணுறதுனால உங்களுக்கு பேப்பரில் துடைச்சிட்டு ஃபிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கவர் அசம்பிளை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் வச்சு க்ளீன் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இந்த கவர் அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும்போது அதில் உங்களுக்கு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயில் தான் வச்சு வரும். நீங்கள் இதோடு சேர்ந்து நீங்கள் பிளேட்டை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக உங்களுக்கு ஆப்ரேட்டிங் கரெக்டாக இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக துடைச்சிடுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டுக்கு எப்போவுமே டாப் கியர் ஷாஃப்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். டாப் கியர் ஷாஃப்ட் போடாமல் நீங்கள் பிளேட்டை நீங்கள் ஃபிட் பண்ணாதீங்க. அப்படி ஃபிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சென்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பண்ணாமல் நீங்கள் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் பிளேட்டோட அலைன்மெண்ட் மாறும்போது உங்களுக்கு கிளச்சி வந்து உங்களுக்கு ஷட்டரிங் வரும். ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணால் வண்டி ஓதுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டு செட்டிங் கரெக்டாக இல்லை. அதனால தான் இப்போ நான் கிளச் பிளேட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே பிளேட்டோட டேரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஃப்ளைவீலோட ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு போகாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸிங் நல்லா இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைவீலில் இந்த இடம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேலேயும் சேர்த்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளைவீல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கனால நான் இதே ஃப்ளைவீல் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே டாப் கியர் ஷாஃப்ட் போட்டு நீங்கள் கிளச் பிளேட்டை செட்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கியர் பாக்ஸை நீங்கள் வெயிட்டை தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கியர் ஷாஃப்ட் இருந்து நீங்கள் சென்டர் போடும்போது மட்டும் தான் ஃப்ரீயாக போய் உட்காரும். நீங்கள் அது சரியாக போகாமல் நீங்கள் ஷேக் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா பிளேட் தான் பெண்ட் ஆகும். இப்போ நான் இதை டைட் பண்ணுறேன். எப்போ டைட் பண்ணாலும் ட்ரையாங்கிளாக தான் டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிளாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சென்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ கியர் பாக்ஸ் தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போய் லாக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் பேரிங் கொஞ்சம் நல்லா நீங்கள் லூப்ரிகேட்டிங் பண்ணிங்க. ஏன்னா இந்த கிளச்சியோட ரிலீஸ் பேரிங் ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுக்கு கிளச்சும் ஃப்ரீயாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியர் கம்ப்ளைண்ட் இருக்கும், அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னா இந்த செலக்டரை வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்க. இந்த புஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு கிளச்சு ஃப்ரீ ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளச் பிளேட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் கியர் பாக்ஸை லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த CR4ஓட கியர் பாக்ஸை நான் ஏற்றிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கேபிளோட ஃபோர்க்கெல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி டெம்பரேச்சர் சென்சார் உங்களுக்கு இன்லெட் மேனிஃபோல்டோட ஓசிங் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரஸ்ட் கண்ட்ரோல், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சி பெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சி பெட்டை நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி டைம் மெம்பர் பார், இந்த டைம் மெம்பர் பாரை நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஷாஃப்ட் தான். இப்போ நான் ட்ரை ஷாஃப்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வண்டியை நான் இறக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகா CR4ல வந்து பார்த்தீங்கன்னா கிளச் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கிளச்சை கியர் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கிளச்சு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கிளச்சு உங்களுக்கு ரிலீஸ் பேரிங் மூவ் ஆகிற இடம், அதே மாதிரி ஃபோர்க்கு புஷ் இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளச் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட்டில் போகும்போது அந்த ரிலீஸ் பேரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு உங்களுக்கு போயிடும். ஆனால் அது வந்து உங்களுக்கு உடனே போகாது, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போவோம். அந்த மாதிரி தான் ஆகிட்டு தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங் ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் கிளச்சே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபெயிலியர் ஆச்சு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் கவர் அசம்பிள் ரிலீஸ் பேரிங் மூணுமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த CR4 வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகாவில் நான் இந்த கிளச் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.